So our next topic is symbolic file system. சரியா? Symbolic file system is nothing but என்னன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, யூனிக் ஐடி வந்து ஒரு ஃபைலுக்கும் க்ரியேட் ஆகும். ஸோ தட் மல்டிபிள் யூசர் வந்து சேம் இதை ஷேர் பண்ணாலும் அவங்களோட ஐடியை வச்சு we can get it அப்படின்னு பார்த்தோம் நான் லாஸ்ட் செஷன், ரைட்? ஸோ அதை மேப் பண்ணுற ஒர்க் தான் வந்து symbolic file systemோட ஒர்க். ஓகே, அதில் இருக்க ஃபங்க்ஷனோட ஒர்க் வந்து ஸோ மேப்பிங் யூசர்ஸ் ரெஃபரன்ஸ் டு அன் ஐடி. Okay, so for that they are seeing some features. Okay, so அதில் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் நேம்ஸ் given to the same file அப்படி இருந்துச்சுன்னா அலைஸ் அப்படின்னு நம்ம ஒரு பர்சனுக்கு 2 நேம் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க நேம் என்னவோ அலைஸ் அனதர் நேம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது this feature sometimes called as the allies feature. Okay, so next sharing a file, that is the linking the file or linked file இருந்துச்சுன்னா ஷேரிங் தான், கரெக்ட்? ஸோ அதை வந்து நம்ம லிங்க்டு ஃபைல் சொல்லுவோம். பிகாஸ் என்னென்னா மல்டிபிள் யூசர் டு கேன் ஆக்சஸ் டு தி சேம் ஃபிசிக்கல் ஃபைல் அண்ட் ஆஃபரிங் தி மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி தி கிரேட்டர் சிஸ்டம் எஃபிஷியன்சி வந்து கொடுக்குது. அதனால ஓகே, லிங்க்டு ஃபைல் இருக்கிறதுனால இட் ஹாஸ் கிவிங் தி மோர் ஃப்ளெக்சிபிள் and also greater efficiency கொடுக்குது. Okay, and also this is because buffers in main memory as well as the secondary storage can be shared. So main memoryலையும் நம்ம வந்து பஃபர் பண்ணி we can take it, as well as secondary storage devicesலையும் வந்து we can share it. Okay, so third one is the same name given to different file. ஸோ இப்போ 2 ஃபைலுக்கு வந்து சேம் நேம் இருக்குது அப்படின்னா since many user create and use files, it is possible that 2 different programmers may accidentally can choose the same file name. Okay, example test வச்சுக்கலாம். Okay, so thus one of them use the control code as follows. என்னன்னா delete test, delete my old copy. ஓகே, டெலீட்ன்ற கமாண்ட் வந்து டெலீட் பண்ணுறது, க்ரியேட்னா நியூவாக ஒரு டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஹி மே பி டெலிட்டிங் தி அதர் ப்ரோக்ராமர்ஸ் ஃபைல் டெஸ்ட். லைக்வைஸ் தி ரீட் அண்ட் ரைட் ரெக்வஸ்ட் வில் யூஸ் தி சேம் ஃபைல் ஃபார் போத் தி ப்ரோக்ராமர்ஸ். பிகாஸ் ஏன்னா ரீட் அண்ட் ரைட் நம்ம டெஸ்ட்டு கொடுத்தோன்னா 2 ப்ரோக்ராமருக்கும் அது வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ தட் தே ஆர் டெலிட்டிங் தி ஓல்டு காப்பி அண்ட் தே ஆர் க்ரியேட்டிங் தி நியூ காப்பி. ஸோ மெயின்டைனிங் இங்கே வந்து யூசரோட ஐடி யூஸ் பண்ணல, clear, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மெயின்டைனிங் அ மேனுவல் file name registry to avoid duplicate name would be time consuming and also a bucket solution for it. Okay, next subdividing files into groups. So given user or maybe a group of user maybe are responsible for a large number of files, right? ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணுவாங்கன்னா லாஜிக்கல்லி தே வில் செக்ரிகேட் இட் ஆர் சப்டிவைட் இட் அண்டர் தி கேட்டகரி. ஓகே, எதுக்கு? டு கீப் ட்ராக் ஆஃப் தி ஃபைல் இன் ஆர்கனைஸ்டு வே. ஸோ இப்போ நம்ம நிறைய திங்ஸ் இருந்தாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த கேட்டகரின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோன்னா கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் டிசைடபிள் டு குரூப் ரிலேட்டட் ஃபைல் டுகெதர் சச் இஸ் தி குரூப் இஸ் ஆஃபன் என்னென்னு கால் பண்ணுறாங்கன்னா லைப்ரரிலையும் அப்படி தான் இருக்கும், ரைட்? அந்த பிகாம் புக்ஸ் தனி, பிஏ இங்கிலீஷ் தனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக்வைஸ் தே ஆர் சப்டிவைடிங் ஃபைல்ஸ் இன்டு அ குரூப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி டைரக்டரி ஃபைல். ஸோ டைரக்டரி ஃபைல் இஸ் into 2 separate components வந்து they are separating it. First one வந்து symbolic file directory and another one is the basic file directory. Okay, so symbolic file directory concerned with the file naming, whereas the basic file directory is concerned with the physical file. Okay, symbolic வந்து நேம், ஓகே, அவங்க நேமை வந்து பிலாங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக் ஃபைல் directory was concerned with the physical file which is located. Okay, not a logical file I'm saying about is the physical outside. Okay, we can generalize this mechanism in 2 ways. how multiple symbolic directory வச்சுக்கலாம், இல்லைன்னா symbolic directory வந்து ஃபைலாக வந்து we can make it out. Okay, and also to eliminate or at least minimize the naming conflict. என்னது? 2 names same நேமாக இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் each programmer or programmer group can be assigned as a separate simple file directory. So thus there is a need for a master directory that specifies the basic file directory entry for each programmer's private simple file directory. So இதுதான் வந்து ஒரே way to avoid the naming conflict between the files.
ஓகே, என்னது ஒரு ப்ரோக்ராமரோ இல்லை ப்ரோக்ராமர் குரூப்போ ஒன்று செட் பண்ணிவிட்டு ஸோ மாஸ்டர் டைரக்டரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஒரு பிஎஃப்டி என்ட்ரி ஃபார் ஈச் ப்ரோக்ராமரோட ப்ரைவேட் எஸ்எஃப்டியில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்குள்ளே நேமிங் கான்ஃப்ளிக்ட் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நம்ம அப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாம்பிள் ஹைரார்கிக்கல் ஃபைல் ஸ்ட்ரக்சர். Okay, so details of a simple hierarchical file structure consisting of 7 data files and 4 SFD files in addition to the basic file directory. See, so இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து basic file directory 1 2 3 4 5 6 12 வரைக்கும் இருக்கு இல்லையா basic file directory. மேலே இந்த ரைட் டாப்பில் இருக்கிறது வந்து master directory and ஸோ கீழே வந்து ஒன்றுத்தையும் வந்து தனித்தனியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, மேனிக்ஸோட டைரக்டரி, டொனவன்ஸோட டைரக்டரி, மேனிக்ஸ் மேத்ஸோட டைரக்டரி அப்படின்னு வந்து செக்ரிகேட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபைலுக்கு ஒரு யூனிக் ஐடியும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ID 3 4 5 6 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஹைரார்கிக்கல் ஃபைல் ஸ்ட்ரக்சர். கிளியர்? இது நீங்கள் ஷார்ட்டாகவும் போட்டுக்கோங்க, இவ்வளோ போடணுன்னு நெசசிட்டி கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் போடணுன்னா சும்மா ஒரு 6 நம்பர் வரைக்கும் போட்டுக்கோங்க. 6 நம்பர் வரைக்கும் போட்டுட்டு கீழே வந்து மேனிக் டொனவன் டைரக்டரி மட்டும் போடுங்க, இல்லைனா மேனிக்கோட டைரக்டரி மட்டும் போடுங்க. சரி, ஐடி நம்பரை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பேசிக் ஃபைல் சிஸ்டம். ஸோ when the basic file system is called, it is given the unique ID of the file requested. Yes, the BFS first searches the AFT to determine whether the file already open irukant. ஓப்பனா இல்லைன்னா தி பிஎஃப்எஸ் ஃபைல் சர்ச்சஸ் தி டைரக்டரியில் சர்ச் பண்ணி அந்த ரெக்வஸ்டட் ஃபைல் இருக்கான்னு சர்ச் பண்ணுவாங்க. ஓகே, தென் பிளேசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி என்ட்ரி இன் டு தி ஏஎஃப்டி. இஃப் தி யூனிக் ஐடி அசைன் டு தி ஃபைல் இஸ் சேம் அஸ் தி ஃபைல் என்ட்ரி நம்பரும் அதுவும் சேமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து கெட் பண்ணிடலாம். இஃப் நோ சர்ச்சிங் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் தி என்ட்ரி இன் தி பிஎஃப்டி. ஓகே, ஸோ பேசிக் ஃபைல் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் யூனிக் ஐடி இருக்கும். ஓகே, எப்பயுமே ஃபைலுக்கு நம்ம மேலே இங்கே பார்த்தோம், ஒரு ஃபைலுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும், அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சர்ச்சஸ் தி ஏஎஃப்டியை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க, ஓப்பனாக இருக்கா இல்லையா. இல்லைன்னொன்னே அவங்க ஃபைல் டைரக்டரியில் போயிட்டு அந்த ஐடி கொடுத்துட்டு தே ஆர் கெட்டிங் இட். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷன். ஆக்சஸ் கண்ட்ரோல் வெரிஃபிகேஷனால இங்கே நம்ம செக்யூரிட்டியை தான் பார்க்குறோம். ஹூ கேன் ஆக்சஸ் இட், who can modify it, அதுதான் இங்கே பார்ப்போம். ஓகே, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணலாம், அன்னோன் பர்சன் வந்து ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணலான்றது வந்து we are going to see here. Okay, so first, so access control and sharing must be considered in conjunction with each other. So for example, a user could protect his information by placing the entire computer system into locked vault accessible only to him. In some of its installation, the government takes an approach somewhat similar to this one by having 3 separate computer systems, one on top secret information, another for secret information, and yet another for confidential material. Usually, however, this extreme form of protection is not desirable. Okay, so இப்போ நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமுக்கு இப்போ சாதாரணமாகவே வி ஆர் கிவிங் அ பாஸ்வேர்ட் இல்லையா, பாஸ்வேர்ட் போட்டு பண்ணுறோம். பட் திங்க் அபவுட் கவர்மெண்ட்டோட ரொம்ப ஹை அஃபிஷியல் சிஸ்டம்ஸ்லாம் பாருங்கள். அதான் இங்கே 3 சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க கவர்மெண்ட்டில். டாப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சிஸ்டம், சீக்ரெட் இன்ஃபர்மேஷனுக்கு அனதர் சிஸ்டம், கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலுக்கு அனதர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் மெக்கானிசம்ஸ் நாட் எனஃப். ஸோ இன்னும் நல்லா ப்ரொடக்ஷன் மெக்கானிசம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தே ஆர் சேயிங். Okay, in addition to user flexibility, there are several system advantages in allowing a controlled sharing facility. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். First, it saves duplications of files on one system. For example, there are single shared copy of certain 128K program that resides on disk. When the shared copy remove ஆயிடுச்சுன்னா about 50 private copies appeared equal to about 6.4 million bytes of the disk space. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இட் சேவ்ஸ் டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி ஃபைல். ஹவு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெர் ஆர் என்னென்னா சிங்கிள் ஷேர்டு காப்பி இருக்குது, அது வந்து 128K ப்ரோக்ராம்ஸ் அந்த டிஸ்கில் இருக்குது. ஷேர்டு காப்பி வந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அபவுட் என்னது 50 ப்ரைவேட் காப்பீஸ் வந்து அப்பியர்ட் அகெயின் ஈக்குவல் டு அபவுட் 6.4 M bytes ஆஃப் தி டிஸ்க் ஸ்பேஸ். அகெயின் வந்து அது வந்தது. ஸோ அது வந்து டியூப்ளிகேஷன்ஸாக இருக்குது.
Okay, next, it allows synchronization of data operation. If two programs are updating bank balance now, it is desirable that they both refer to the exact same file at the same time and also all the times. Okay, and also to improve the efficiency of system performance we have to use it. Example, if information shared okay, in memory na, a possible reduction in IO operation occur ஆகும். Access control matrix and the access control list. So access control matrixனாலே நம்மளுக்கு 2-dimensional matrix 3-4 அந்த மாதிரி dimensional matrixல தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. Okay, 1-dimensional list all user of the computer, the other dimensional list all files in the system. இங்க பாருங்க, user of the computer மேலே இருக்க Donovan Mannick, Ziering bad guy. Again, user of the list and also the other dimensional list all the files in system. அது இங்கே இருக்குது. all the files என்னென்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட்டு, PLI, ஸ்டாக் ப்ரைஸ், பேரோல் எல்லாமே இருக்குது. ஓகே, each entry in the matrix indicates the user's access to that file. Okay, example, Donovan can read. Donovan என்ன பண்ணலாம், can read file payroll. Donovan can both read and write file stock. அதான் பாருங்கள், read and write ஆர்லாம் இருக்கு இல்லையா, அதான். And also Mannick can read only file stock price. Mannick என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் ப்ரைஸை ஒன்லி ரீட் தான் பண்ணலாம். அதனால தான் Mannickக்கும் ஸ்டாக் ப்ரைஸுக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர் கொடுத்துருப்பாங்க. கிளியர்? ஸோ இது ஆக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். யார் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலான்றது எப்படி கொடுக்குறாங்க, மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அண்ட் சிமிலர் சச்சஸ் மெக்கானிசம் இட் டேக் அப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றதுனால மோரோவர் தேர் மெயின்டெனன்ஸ் மேபி காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது. அதனால் பாஸ்வேர்டுக்கு தே ஆர் கோயிங் ஆன். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் மெத்தட் ஃபார் என்ஃபோர்ஸிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் பாஸ்வேர்ட் தான். அசோசியேட்டட் வித் ஈச் ஃபைல் இன் தி ஃபைல் டைரக்டரி பாஸ்வேர்ட். தி யூசர் ரெக்வஸ்டிங் ஆக்சஸ் டு த ஃபைல் must provide the correct password கொடுத்தா தான் can enter it, otherwise denied. Okay, இதோட disadvantages பார்த்தோன்னா, it's a dishonest system program may be able to get all the password since the production information stored in the system. So dishonest அந்த மாதிரி ப்ரோக்ராமருக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கிரிப்டோகிராஃபின்றது கீ யூஸ் பண்ணுறது. ஓகே, ஏதாவது ஒரு இப்போ ஏக்கு Z, ஏ ரெப்ரசன்ட் Z, இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கும் நம்ம வேறு ஒரு கீ கொடுத்துட்டு அது சைஃபரிங் அண்ட் டீசைஃபரிங் பண்ணிவிட்டு என்கோடிங் அண்ட் டீகோடிங் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, என்கோடிங் சென்டர் பண்ணி அனுப்புவாங்க, டீகோடு ரிசீவர் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் பண்ணிட்டாலும் ரிசீவர்கிட்ட அந்த கீ இருந்தால் தான் அதை அப்ளை பண்ணி அவங்க சென்டர் என்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்றது டீகோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ போத் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர்ஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் மெத்தட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் தட் ஆக்சஸ் கீஸ் ஆர் பெர்மனென்ட்லி ஸ்டோர்ட் இன் சிஸ்டம். Another method is to cryptographically encode all files. All user may access the encoded files but only an authorized user know the way to decode. ஏன்னா கீ authorized user கிட்ட மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது ஒன் ஆஃப் தி வே ஃபார் தி செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ அதோட நம்மளுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம். ஸோ லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் இஸ் கன்சர்ன்ட் வித் மேப்பிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி லாஜிக்கல் ரெக்கார்ட் ஆன் டு தி லீனியர் பைட் ஸ்ட்ரிங் வியூ ஆஃப் தி ஃபைல் ப்ரொவைடட் பை தி ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டம். In particular, it is most convert a request for record into a request for a byte string. Okay, ஸோ இங்கே ஆக்சஸ் மெத்தட்ஸ் they are talking about என்னென்ன வேலை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, சீக்வென்ஷியல் structured fixed length records, sequential structured variable length records, sequential structured keyed records, multiple keyed records, chained structured records, relational or triple structured recordsல நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் ஃபைல்ஸை. இதில் ஒன் பை ஒன் we are going to see. ஃபர்ஸ்ட் sequentially structured fixed length records. இது சீக்வென்ஷியலாகவும் பண்ணுறாங்க அண்ட் டைரக்ட் ஆக்சஸாகவும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே for this record organization the user views this file as a sequence of fixed length records. ஓகே, இது இங்கே லென்த் ஃபிக்ஸ்டு.
நம்ம வந்து சேஞ்செலாம் பண்ணிக்க முடியாது. அது வந்து நம்ம வேரியபிள் லென்த்தில் வரும். ஓகே, இங்கே வந்து இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன். தட் இஸ் ஆல் ரெக்கார்ட்ஸில் வந்து சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இமேஜ் வந்து ரெக்கார்டோட நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் சைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸில் வந்து எப்படி பண்ணுறது? இதில் சொன்னோன்னே சீக்வென்ஷியல் ஆக்சஸ், டைரக்ட் ஆக்சஸ். ஸோ அதில் பார்ப்போம். சீக்வென்ஷியல் ஆக்சஸ் வந்து for sequential access on each request, the user wishes to have the next record the same as reading card from the card reader. எப்படி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்கன்னா ரீட் ஃபைல், ஈத்தல்ன்றது ஃபைலோட நேம், நெக்ஸ்ட் இன்ட்டு லொக்கேஷன் பஃபர், எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்றதை நம்ம கொடுக்கணும். வேர் தி எக்ஸ்பிளிசிட் ரெக்கார்ட் நம்பர் இஸ் ஒமிட்டர். இங்கே நம்ம ரெக்கார்டோட நம்பரை வந்து கொடுக்கல. முன்னாடி பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் செஷனில் 1 2ன்னு இந்த மாதிரி ரெக்கார்ட் நம்பர் கொடுத்துருப்போம். இங்கே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஆக்சஸ் வந்து இங்கே ரீட் ஃபைல் ஈத்தல், ரெக்கார்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, எந்த லொக்கேஷன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி போய்க்கலாம். இங்கே வந்து நம்ம ரெக்கார்டோட நம்பர் கொடுக்குறோம் டைரக்ட் ஆக்சஸில். ஓகே, சீக்வென்ஷியல்னால் 1 by 1 போய் தேடிகிட்டே இருக்கும். அதான் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். டேரெக்டாக நம்ம நம்பர் கொடுத்ததுனால சீக்வென்ஷியலாக இட் ஒன்ட் கோ. சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர்டு வேரியபிள் லென்த் ரெக்கார்ட்ஸ். இங்கே நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஜோன்ஸ்க்கு வந்து 1, டொனவனுக்கு 2, அந்த ஆர்டர் போட்டாச்சு. கீழே பாருங்கள் லென்த் 5 7 10 7 3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்மளோட லென்த் வந்து வேரி ஆகும். சரியா? There are various way of storing this record. Note that is necessary to be able to identify the boundaries of each record. For example, diagramல பாருங்க. How do we know that there are two separate records, Jones and Donovan, instead of one record, Jones Donovan? Figure 12 represents a format that can be used to handle this situation. ஸோ இங்கே மேலே வந்து ஜோன்ஸ் டொனவன் செப்பரேட் இல்லையா? அதையே வந்து ஜோன்ஸ் டொனவன்றது சேமாக எடுத்துக்கக்கூடாது. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்காக கீழே வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ மீன் நம்ம பிஃபோர் பார்த்தோம் இல்லையா? இந்த மாடலில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லென்த்தை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சீக்வென்ஷியல் ஆக்சஸ். இங்கேயும் சீக்வென்ஷியல் ஆக்சஸ், டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. இங்கே சீக்வென்ஷியல் ஆக்சஸ் எப்படி பண்ணுறாங்க? ரீட் ஃபைல் நேமு, நெக்ஸ்ட் இன்ட்டு, இல்லைன்னா நெக்ஸ்ட் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனோ அங்கே போகணும். லென்த்து வந்து கொடுத்துட்றாங்க, இந்த லென்த்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். டைரக்ட் ஆக்சஸில் ரீட் ஃபைல் நேம், ரெக்கார்ட் நம்பர் 3 இன்ட்டு லொக்கேஷன் பஃபர், லென்த் என். இங்கே என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க? ரெக்கார்டோட நம்பர். இங்கே ரெக்கார்டு நம்பர் வந்து கொடுக்கல. ஓகேவா? அது நெக்ஸ்ட் லொக்கேஷனில் அது போயிட்டே இருக்கும். So next, sequential structured keyed records. So different types of access is based on a content rather than a record number or address. So an example would be a request for the record containing Mannix payroll information. இங்கே பாருங்கள், கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எல்லா நேமுக்கும் வந்து ஒரு கீ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் அசெண்டிங் ஆர்டரில் வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் கீஸ், key 1, key 2, key 3 எக்ஸப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், Mannix would follow Donovan but preside is herein. சரியா? இங்கே நேம் யூஸ் பண்ணுறது பதில் கீயாக யூஸ் பண்ணி ரெக்கார்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஓகே, எப்படின்னு பார்ப்போம். மல்டிபிள் கீட் ரெக்கார்ட்ஸ். இங்கே வந்து அங்கே நம்ம சிங்கிள் கீ பார்த்தோம். இங்கே வந்து மல்டிபிள் கீட் ரெக்கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் 4 ஃபீல்ட்ஸ் என்ன ரெக்கார்டு என்னென்னா ஐடி இருக்குது, நேம் டொனவனு. ஓகே, அவங்க கீ கொடுத்துருக்காங்க. ஜாப் வந்து ஃபாஸ்டஸ்ட் ப்ரொஃபஸர் அட் MIT. ஓகே, ஆல் ஐடென்டிஃபை தி, எல்லாமே வந்து ஒரே ஒரு பர்சனோட தான் ஐடென்டிஃபை. கரெக்டாக? சம்டைம் யூசர் விஷ் டு ஆர்கனைஸ் த டேட்டா ஸோ தட் தே கேன் ரெஃபரன்ஸ் பை எனி ஒன் ஆஃப் தி செவரல் கீ. இது எல்லாமே நம்மளுக்கு கீ. இதுலேருந்து எது கொடுத்தாலும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணலாம். 1743 கொடுத்தாலும் டொனோவனோடது தான் வரும். டொனோவன் கொடுத்தாலும் 1743ல் என்ன இருக்கோ அதுதான் கெட் பண்ண முடியும். ஃபாஸ்டஸ்ட் ப்ரொஃபஸர் அட் MITன்னு கொடுத்தாலும் அதுதான் நம்ம கெட் பண்ண முடியும். ஓகேவா? இதான் வந்து மல்டிபிள் கீடு ரெக்கார்ட்ஸ் வந்து இப்படி தான் செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செயின்டு ஸ்ட்ரக்சர்டு ரெக்கார்ட்ஸ். The keyed and multiple keyed record structures are not usually offered as part of the basic file system, but rather are built one on the top. One on the top build பண்ணுறாங்க. They are data management system provide facility for complex record structure. Strain structure record organization provides a more complex data facility. இங்கே பாருங்கள், ட்ரீ லைக்கில் இருக்கும், ஆர் செயின்டு அப்படின்றும் நம்ம இதை சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வியூ, அசம்பிளி, டிவிக்கு என்ன, கேபினெட்டுக்கு என்ன, சாசஸ்க்கு என்ன. ஓகே, கேபினெட்டு இதோட காம்போனன்ட் வந்து கேபினெட், சாசஸ். அசம்பிளி கேபினெட்டுக்கு வந்து காம்போனன்ட் வந்து உட்டு பேனல் வந்து ஸ்க்ரூ வேணும். ஓகேவா? சாசஸ் காம்போனன்ட் மெட்டல் ட்ராக் வேணும், ஸ்க்ரூ வேணும், எலக்ட்ரானிக் யூனிட் வேணும். இது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு டிவி. ஸோ டிவியை டிவைட் பண்ணுறோம் கேபினெட், சாசஸ்.
கேபினெட் வந்து உட்டு வேணும் அண்ட் ஆல்சோ தி ஸ்க்ரூ வேணும் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. சாசஸ் வந்து மெட்டல் ஸ்க்ரூ, எலக்ட்ரானிக்ஸ் வேணும். ஸோ இதுதான் வந்து chained or the tree formல இருக்கிறத sample chained structure records. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் or ட்ரிபிள் ஸ்ட்ரக்சர் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரிலேஷனல் அப்படின்னா இப்போ ஜான் டொனவனுக்கு என்ன ரிலேஷன், ஓகே, மேட்னிக்கு என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்து டேட்டாபேஸ் ஃபார்மெட்டில் இருக்குது, பில்ட் ஆன் டாப் ஆஃப் தி ஈச் ஃபைல் சிஸ்டமில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ரெக்கார்ட் 1 ரிலேஷன், ரெக்கார்ட் 2 ஃப்ராங்க் ஜான். ஓகே, ஃப்ராங்க் வந்து ஜானுக்கு யார், ஃபாதர். ஜான் வந்து பாலுக்கு பிரதர். ஜான் வந்து ஜேம்ஸுக்கு ஃபாதர் அப்படின்றது மென்ஷன் பண்ணிங்க. இப்போ இதை வச்சு கொஸ்டின் வந்து அரைஸ் பண்ணும். ஹூஸ் ஜேம்ஸ் ஃபாதர், நேம் ஆல் தி ஃபாதர்ஸ். இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தி ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டம். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் முன்னாடி பார்த்தோம், பேசிக் ஃபைல் சிஸ்டம், லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம் பார்த்தாச்சு. இப்போ ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டம் பார்க்குறோம். ஓகே, the primary function of the physical file system is to perform the mapping of logical byte address into the physical block. மேப் பண்ணுறாங்க, எதுக்கும் லாஜிக்கல் பைட் அட்ரஸையும் ஃபிசிக்கல் பிளாக் அட்ரஸையும் they are mapping it. In the organization of figure 6.5, the logical file system calls the physical file system, passing it to the logical byte address and the length of the information request. அப்புறம் பிஎஃப்எஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் ஃபைல் சிஸ்டம் we call the first call the allocation strategy module and then device strategy module, and it may also call the DSM directaவும் they will call it. okay, so இது வந்து in our PFS keeps track of mapping from the என்ன இதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, ஸோ மேப்பிங் தி லாஜிக்கல் பைட் அட்ரஸ் டு தி ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகே, so next is the minimizing IO operation. If all the records of file ETL were to be read sequentially, it would require 7 IO operation to read the 7 logical record using the algorithm. Since the entire file occupies only 4 physical records or blocks என்றதுனால we can suspect or reduce the number of IO operation எப்படி by eliminating redundant operation வந்து நம்ம eliminate பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் IO operation can be reduced by keeping track of which physical blocks are in core அப்படின்றது பார்க்கணும். And also some sophisticated algorithms can be used to determine which blocks are to be in the keep core அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா we can gradually minimize the many IO operations that are bothering. Next, allowing logical record size independent of physical block size. In the simple system, a physical record must hold some integral number of the logic. Integral number no 1 to 1 and start integral number, any number. Okay, logical records with no space left over. There are unfortunately situations in practice in which the program decides to process logical records of length that are not even factor of block length. There are various ways to solve this problem. எப்படின்னா we can efficiently store 13 bytes logical record வந்து 1000 byte blocks-ல வந்து they are storing by using the 20 byte logical record. Okay, which are really 13 byte records each with 7 bytes of wasted space இருக்கு. Okay, this strategy thus though effective is not efficient in use of the secondary. என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து யூஸாக இருந்தாலும் physical and logical wise, secondary storageல வந்து it is not very efficient. Okay, next, allowing non-contiguous allocation of file space. Contiguous allocation of file space is not always practical or possible. Contiguous allocation ஞாபகம் இருக்கா, முன்னாடி பார்த்துருப்போம், தேர்ட் யூனிட்லேயே இதுலையும். ஓகே, ஸோ அதனால் they are going for the non-contiguous. If the physical blocks of a file are not contiguous, different algorithm needed to map from logical byte address to the physical block number. ஓகே, இது எப்படி பண்ணுறாங்க, செயின்ட் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஃபைல் மேப் யூஸ் பண்ணி வந்து non-contiguous allocation of the file space வந்து பண்ணுறாங்க. ஓகே, first we'll see in the chained blocks. In the chained block mapping, each physical block containing the address of the next logically contiguous block. Okay, the basic file directory entry contains the address of the first physical blocks as before, but subsequent block address are not found by means of the address pointer. The address pointer may be stored with the physical block, thereby decreasing the data capacity of the block slightly, or part of the header field and also of the
data block which is possible on the many devices like IBM 3330 அந்த மாதிரி ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் த செயின்டு பிளாக் அப்ரோச் வந்து இஸ் வெரி எஃபிஷியன்ட் ஃபார் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் பட் ஆல்சோ வெரி இன்எஃபிஷியன்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஆக்சஸில் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது சரியா. ஸோ இங்கே பாருங்கள் ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ராக் நம்பரை வந்து டாப் டு டவுன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெக்கார்ட் நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க 1 2 3 4 ஐ மீன் 1 2 3 உள்ளே வந்து எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட் நம்பர் கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் டு 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செயின் பாயிண்டர் பாருங்கள் 6க்கு பக்கத்தில் 10 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இட் ஹேஸ் டு கம் டு ஹியர். 10க்கு அப்புறம் 10க்கு பக்கத்தில் 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இட் ஹேஸ் டு கம் ஹியர். 9 பக்கம் 14 கொடுத்துருக்கனால இட் ஹேஸ் டு கம் ஹியர். ஸோ செயின் ப்ராசஸாக நடக்குதா. ஸோ ஒரு நம்பருக்கு பக்கத்தில் ஃபைலோட ஐடிக்கு பக்கத்தில் அனதர் நம்பர் கொடுத்துட்றாங்க, செயினாக கொடுத்துட்டாங்க பாயிண்டர். 10 கொடுத்ததுனால இட் ஹேஸ் டு கோ டு 10. 9 கொடுத்துருக்கனால 9, 9லேருந்து 14 கொடுத்துருக்கிறதுனால 14ன்றதுனால அது வந்துடும் சரியா. இதுதான் வந்து செயின்டு ப்ராசஸ். Next is the file map. Another approach to non-contiguous allocation வந்து file map table வந்து யூஸ் பண்ணுறாங்க. Okay, this file map may be stored as part of the entry in the BFT, ஒரு செப்பரேட் பிளாக்காகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் பிளாக் அட்ரஸை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபைல் மேப் ஆஃப் லாஜிக்கல் பைட் அட்ரஸ் டிவைடட் பை பிளாக் சைஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைல் மேப்ஸில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 10 9 14 இங்கேருந்து எல்லாத்துலேயும் வந்து மேப் ஆகிடும். இதான் வந்து இப்படி தான் இருக்கும். செயினுக்கும் ஃபைல் மேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா. நெக்ஸ்ட் இஸ் தி allocation strategy module. Some system require manual allocation of the file space by using the location field of the create control code. This forces the programmer to keep track manually of the space, which may be very cumbersome task, that is very difficult when using a typical storage device with 10,000 to 1 lakh blocks or more. Also, since there are usually many programs using the same storage devices, it is necessary for programmer to keep track which are the spaces are available, which are not available, which has to be allocated, which has to be deallocated என்றதை நம்ம வந்து keep monitor பண்ணணும். ஸோ அதனால் assuming contiguous allocation, following control concept யூஸ் பண்ணுறாங்கன்னா create ether, record size வந்து 500, number records வந்து 7, location 6 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி John கொடுத்துட்டாங்க. which causes files Ethan and John to overlap would not be recognized as error in many simple file system. இங்கே overlap ஆகுது. why? location 6 same location கொடுத்துருக்கனால overlap ஆகுது. so for the same reason discussed above, it is desirable for the programmer to merely specify create Ethan, record size 500, number record மட்டும் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணாத வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் அப்போது என்ன அவைலபிள் இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் அலோகேஷன், டைனமிக் அலோகேஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அலோகேஷன் there are numerous technique by which the system can keep track of space. One of the simple ways to maintain the dummy or free file directory. ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் அலோகேஷன், டைனமிக் அலோகேஷன் வந்து 2 மார்க்ஸில் வந்து வரும் உங்களுக்கு சரியா. ஓகேவா. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது எதுக்கு, ஸ்பேஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஒரு வே என்னன்னு பார்த்தோன்னா டம்மி ஆர் தி ஃப்ரீ ஃபைல் டைரக்டரி என்று யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து we can allocate it. ஓகே, டைனமிக் அலோகேஷன் பார்த்தோன்னா there are 2 problems concerned with the automatic allocation technique. என்னென்னு பார்த்தோன்னா it leads to the fragmentation of secondary storage and another one is the user often don't know in advance how bigger அவங்க ஃபைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் வேணுன்றது வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க டைனமிக்கு போகலாம். ஓகேவா. ஸோ டைனமிக் அலோகேஷனில் அப்போ என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரியராக வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ பிஃபோர் கிரியேட்ஸ் அ ப்ராசஸ்ட்டு பாருங்கள், என்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க, லாஜிக்கல் ரெக்கார்டர் சைஸு, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, அட்ரஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் பிளாக்கு, ஃபிசிக்கல் பிளாக்ஸில் எங்கெங்கே லிங்க் போகுதுன்றது. ஸோ ஆஃப்டர் கிரியேட்ஸ் தி ப்ராசஸ்ட்டு பாருங்கள், நேமு, லாஜிக்கல் ரெக்கார்ட் சைஸு, நம்பர் ஆஃப் லாஜிக்கல் ரெக்கார்ட்ஸு, எகெயின் ஃபஸ்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஃபிசிக்கல் பிளாக்கு, ஃபிசிக்கல் பிளாக், இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இது பிஃபோர் ஆர் தி ஆஃப்டர் கிரியேட்ஸ் ப்ராசஸ். கிரியேட்ஸ்ன்றது நத்திங் பட் நியூ ஃபைல் பர்சன் வந்து நேம் ஆட் பண்ணுறோம், அதுதான். ஓகே,
Next, free file maps. The allocation technique works well when there are only few large free area. Okay, if there are a large number of small free areas now, the file directory can become very large and insufficient. One solution to problem is to use the file map. Okay, so next on the free chain, idhula 2 marks la varum. Okay va. So another allocation approach is to chain together or free blocks ellame chain together பண்றாங்க. In this case there are no searching required whether whenever a block is needed, it is removed from the front of the chain. Okay va. And when a block is deallocated இருந்தாலும் it is placed in the beginning of the chain la place பண்ணிக்கலாம். So next, bitmap. Another popular approach uses a sequence of bits bitmap to indicate the status of each block. Okay, so status of 16 block could be represented பண்ணிருக்காங்க ones and zeros ல யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதான் bitmap, where 1 means the corresponding block is in use அப்படின்றது, 0 னா இந்த block ஃப்ரீயா இருக்கு, so you can occupy அப்படின்றதுக்காக 0 and 1 ல bitmap ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட நம்மளோட 5 யூனிட்ஸும் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய பார்த்தாச்சு. beginning from the symbolic file system, logical, physical file system, allocations, இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோலில் பாஸ்வேர்டு, கிரிப்டோகிராஃபி, ஓகே இதில் நிறையா பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. சரியா, டேக் கேர்.